பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்த குடும்பத்திற்கு தொடரும் சோதனை, பெரும் சிக்கலில் சிரந்தி. கெஹலிய மற்றும் அவரது குடும்பத்திற்கு நீதிமன்றின் உத்தரவு. விடுதலைக்காக காத்திருக்கும் தமிழ் அரசியல் கைதிகள். அச்சுறுத்தலான தரப்பினரை பழிவாங்கும் அனுர அரசு. மற்றும் ஒரு பாதாள உலக தலைவரின் கூட்டாளி சிக்கினார். இணைய வழியிலான தகாத தொழில் குறித்து போலீசார் எச்சரிக்கை. இனி தொடர்வது விரிவான செய்தி. கடந்த ஆட்சியின் போது இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்கவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை நடத்த உள்ளது. விளையாட்டு அமைச்சுக்காக வரியின்றி இறக்குமதி செய்யப்பட்ட பேருந்து சிரந்தி ராஜபக்சவுக்கு சொந்தமான ஹால்டன் பாலர் பாடசாலைக்கு வழங்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கள் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட உள்ளது. இந்த பரிவர்த்தனையால் அரசாங்கத்திற்கு நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மீண்டும் தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தின் முன்னாள் செயலாளர் ஒருவரிடமும் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிரந்தி ராஜபக்சவின் தலைமையில் செயல்படுத்தப்பட்ட சிறிலிய திட்டம் தொடர்பான விசாரணைகள் முன்னர் கவனத்தை ஈர்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக ஆகஸ்ட் 2020 முதல் ஜூன் 2024 வரை சட்டவிரோதமாக சொத்துக்களை ஈட்டியதாக தெரிவித்து லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை அக்டோபர் அன்று மீண்டும் விசாரிக்க கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல, அவரது மனைவி, 3 மகள்கள் மற்றும் மருமகள் ஆகியோர் 97 மில்லியனுக்கும் அதிகமான சொத்துக்களை சட்டவிரோதமாக ஈட்டியதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையம் வழக்கை தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜேரத்ன முன் அழைக்கப்பட்ட போது பிரதிவாதி கோரிய பல ஆவணங்கள் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் திறந்த நீதிமன்றத்தில் பிரதிவாதியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த ஆண்டு அரசியல் கைதிகள் தினத்துக்கு தமது விடுதலை கைகூடும் என நினைத்த போதும் அது நிறைவேறவில்லை என தமிழ் அரசியல் கைதிகளான ஆனந்த சுதாகரன், ராமச்சந்திரன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். தேசிய சிறை கைதிகள் தினம் 12ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகின்ற நிலையில் இந்த தினத்தை முன்னிட்டு குடும்ப சந்திப்புகள் இடம்பெறுகின்றது வழமை. அந்த வகையில் அரசியல் கைதியான ஆனந்த சுதாகரனின் தாயார் 28 வருடங்களாக சிறையில் வாடும் அரசியல் கைதியான ராமச்சந்திரனின் குடும்பத்தினர், குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர் ஆகியோர் குறித்த சிறை கைதிகளை நேற்றைய தினம் பார்வையிட்டனர். இதன்போது ராமச்சந்திரனின் பேரப்பிள்ளைகளான சிறுவர்களும் சிறைக்குள் சென்று அவரை பார்க்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான விடுதலை நீரை ஆனந்த சுதாகரன் வழங்கி வைத்தார். மேலும் இந்த ஆண்டு அரசியல் கைதிகள் தினத்துக்கு தமது விடுதலை கைகூடும் என நினைத்த போதும் அது நிறைவேறவில்லை என்றும் இந்த அரசாங்கம் தங்களை நிச்சயம் விடுதலை செய்யும் என தாங்கள் நம்புவதாக அவர்கள் தம்மை பார்க்க சென்றவர்களிடம் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. தமக்கு அச்சுறுத்தலாக செயல்படும் தரப்பினரை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பழிவாங்கி வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தங்காலையில் உள்ள தனது கால்டன் இல்லத்திற்கு சென்றதன் பின்னர் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் புதிய அரசாங்கம் நாட்டை எவ்வாறு ஆட்சி செய்கிறார்கள் என்பது தொடர்பாக மக்களும் எதிர்க்கட்சிகளும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் இந்த அரசாங்கம் பிழையான பாதையில் பயணிக்கும் போது அதனை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு தனக்கு இருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக உள்ள அனைவரும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்பதை தான் முன்னதாகவே அறிந்திருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் அவரை சந்திப்பதற்காக தங்காலையில் உள்ள ஹால்டன் இல்லத்திற்கு தினமும் வருகை தருகின்றமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை குற்றப்பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் குழு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி சுரங்கவின் கூட்டாளி ஒருவரை கைது செய்துள்ளது. ஹம்பாந்தோட்டை மயூரா வீட்டு வசதி வளாகத்தில் அமைந்துள்ள ஒரு ஐஸ் மருந்து தொழிற்சாலையில் நடத்தப்பட்ட சோதனையின் போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஐஸ் மருந்து உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் பல உபகரணங்களையும் காவல்துறையினர் மீட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சந்தேக நபர் கடந்த வாரம் கைது செய்யப்பட்ட குற்றவாளி சுரங்கவின் கும்பலை சேர்ந்தவர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தலைமை தாங்கிய மஹிந்த ராஜபக்ச நாடு வங்குரோத்து நிலை அடைவதற்கும் தலைமை தாங்கினார் என தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது:
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை இல்லாதொழித்தவர்கள்தான் இன்று ஜனாதிபதி உரித்துரிமைகளை நீக்கும் சட்டத்துக்கு எதிராக பேசுகிறார்கள். இந்த சட்டம் தொடர்பில் நாட்டு மக்கள் மத்தியில் நல்லதொரு வரவேற்பு காணப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மைத்திரிபால ஸ்ரீசேனா ஆகியோர் அரசு உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறினார்கள். அவர்கள் ஆதரவாளர்களை அழைத்து ஊடக கண்காட்சி நடத்தவில்லை. ஏனெனில் அவர்களுக்கு எதிர்கால அரசியலுக்கான எவ்வித தேவையும் கிடையாது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நாமல் ராஜபக்ச உட்பட பொதுஜன பெரமுனவினர் அரசியல் வெற்றிக்கான ஒரு நாமமாகவே கருதுகிறார்கள். தனது தந்தைக்காக விஜயராம இல்லத்துக்கு ஆட்களை கொண்டு வந்த நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி உறுத்துரிமைகளை நீக்கும் சட்டமூலத்துக்கு எதிராக வாக்களிக்கவில்லை. நாட்டு மக்களை போலியாகவே ஏமாற்றுகிறார்கள். இயற்றப்பட்ட இந்த சட்டம் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் எதிர்காலத்தில் செல்லுபடியாகும். ஆகவே இது அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிடுவது முறையற்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச யுத்தத்துக்கு தலைமை தாங்கினார் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் யுத்த வெற்றியை குறிப்பிட்டுக் கொண்டு மக்களின் வரிப்பணத்தினூடாக முழு குடும்பத்தையும் பலப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பது எந்த அளவுக்கு நியாயமானது? இவர் யுத்தத்துக்கு தலைமை தாங்கியதை போன்று நாடு வங்குரோத்து நிலை அடைவதற்கும் தலைமை தாங்கினார் என்பதை நாட்டு மக்கள் மறக்கப் போவதில்லை என்றும் கூறியுள்ளார். இலங்கையில் இணைய வழியில் தகாத தொழில் நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவங்கள் தொடர்பில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நிதி மோசடிகள், சிறுவர் துஷ்பிரயோகங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்கள் இந்த இணையவழி பாலியல் தொழில்களூடாக இடம்பெறக்கூடிய அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. சுற்றுலா விசாக்களில் நாட்டுக்குள் வரும் வெளிநாட்டவர்களும் இந்த பாலியல் தொழில்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்பொழுது அதிக எண்ணிக்கையிலான இணையதளங்களிலும் மொபைல் செயலிகளினூடாகவும் இணையவழி பாலியல் தொழில் தொடர்பான விளம்பரங்களை பிரசுரம் செய்வதாக தெரிவிக்கப்படுகிறது. வாட்ஸ்அப் போன்ற செயலிகளை பயன்படுத்தி ரகசியமான முறையில் பாலியல் தொழில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்த சேவைகள் தற்பொழுது அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.